ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக கீரை வடை எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கீரையோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கீரை வடை செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் போல் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா வடைலாம் செய்யும்போது பருப்பு தனியாக எடுத்து வைப்போம், அந்த மாதிரிலாம் அதை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாவும் சேர்க்குறதுனால 2 மிளகா மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி ஃபைனாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு முருங்கைக்கீரை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்க்கணும் நம்ம. இப்போ இதை சேர்த்துடலாம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக அரைக்கீரை, சிறுகீரை இதனால் எடுத்துக்கலாம். கீரை வடைக்கு கீரையை மட்டும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் எந்தளவு கீரை சேர்க்கிங்களோ அதுக்கு ஏற்றால. இப்போ 1 கப் நான் கீரை சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவு பார்த்திங்கன்னா மல்லி இலையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப அடிக்காமல் இருக்கும். அதில் 1/4 பங்களவு கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கீரையோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாகவும் தெரியாது. ப்ளஸ் உங்களுக்கு அதில் உள்ள எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரை மட்டும் இதில் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அடிக்கும், அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர். அதனால் இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி சேருங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு அரைக்கிறப்பே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செய்கிறதுனால சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சனால வச்சுக்கலாம். இந்தளவு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. நான் எடுத்த பருப்புக்கு பார்த்திங்கன்னா 10 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிடலாம். இப்போது ஒரு வாழை இலையில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ் எதுவும் வெடித்து வராத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கைகளாலேயே தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி நம்ம வடை செய்யும்போது உங்களுக்கு வடை எல்லாமே நல்லா குக்காகி உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வடையை தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடையை சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஆனியெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆகி நம்மளுக்கு எல்லாமே குக் ஆகிடுச்சு பாருங்கள். வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடையை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஆனியெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆகி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் உள்ளே எவ்வளோ கீரைகளெல்லாம் இருக்குன்னு. நல்லா குக்காகி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கடை ஸ்டைலில் சூப்பரான கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.